அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டெல்லர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்குன்னா, நம்மளுடைய மங்கியை வலுக்கட்டாயமாக ஒருத்தர் நான் தான் ட்ரைனிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வலிச்சிட்டு போனார்லையே, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஹீரோ வெளியில் வந்த உடனே இந்த ராஜா வந்து கேட்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை, இந்த மாதிரி அவர் வந்து கூப்பிட்டு போயிட்டாரு, ட்ரைனிங் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறான். இப்போ இவன் என்ன சொல்கிறான், நாங்களுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், ஸோ ஃபியூச்சரில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்புறான். அவர் என்ன சொல்கிறாரு, ஜாக்கிரதையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திருட்டு பசங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தாட்னா, அவர் நினச்சிருந்தா இவங்களை ஹர்ட் பண்ணியிருக்க முடியும், பட் ஆனால் அவர் ஹர்ட்லாம் பண்ணலை. ஸோ அவர் நல்ல இன்டென்ஷனோட தான் கூப்பிட்டு போயிருக்காரு, கண்டிப்பாக அவர் மங்கி எதுவும் பண்ண மாட்டார் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. அந்த 4 கை இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த டிராகன். இவன் வந்து உள்ளுக்குள்ளே பிடிச்சி போட்டான்ல, அந்த டிராகன் ஹியூமன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொருத்தர் யார் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போது இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் தான். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற வரைக்கும் இவங்களாம் வந்து ஹியூமன் ஃபார்மில் இருக்க முடியும், வெளியில் போனால் மறுபடியும் பீஸ்டாக மாறிடுவாங்க. இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வரான். வந்த உடனே இந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா போய் மாஸ்டர் அப்படிங்குது. அதான் இவன் கேட்குறான், நீ அந்த டிராகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது சொல்லுது, ஆமாம் நான் வந்து தெரியாமல் உங்களை அட்டாக் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இவங்க 2 பேர் இருந்த வரைக்குமா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ மங்கி போயிடுச்சு, இவனுக்கு ப்ராக்டிஸ் பார்ட்னர் கிடையாது. அவனா சொல்கிறான், இவங்க 2 பேர் இருக்காங்களே, நீ இவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அவங்க 2 பேர் பார்க்குறாங்க, ஐயோ இவன் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அதாவது அந்த பப்பட், அவர்கிட்ட வந்து ஷூராசி பற்றி கேட்குறான். ஏன்னா ஷூராசிக்கு தானே அந்த மங்கியை கூப்பிட்டு போயிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த டிவைன் ரெல்ம் இருக்கு இல்லையா, இது வந்து 2 டிவைடா இருக்கு. ஒரு சைடில் வந்து அந்த 8 ஃபேமிலி அப்படிங்கிறது இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிரேட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூராசி. அதில் வந்து அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட், இந்த 8 ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து கூட ஷூராசி கிட்ட போய் சண்டை போட முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் அவங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த ஒரு பொண்ணு வந்து இந்த 8 ஃபேமிலியில் ஏதோ ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன். ஏன் சொல்கிறேன்னா, அவருடைய அங்கிள் தான் வந்து இந்த ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இவனுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை செய்யறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிறது வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும், வெளியில் உலகத்தில் டைம் அப்படிங்கிறது வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். அப்போ இதை செய்யணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருக்கணும், யோசிச்சு பாருங்கள், காட் லெவலில் இருக்கணும். அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா சாதாரண விஷயமா? இவன் என்ன யோசிக்கிறான், அப்போ காட் கிங் ஆனால் மட்டும்தான் வந்து ஒரே சான்ஸ் இருக்குது, எத்தனை வருஷம் ஆகும் காட் கிங் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன நக்கலுங்க அவனுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, காட் கிங்லாம் ஆகிறது சாதாரண விஷயமா? கடைசியாக காட் கிங்லாம் வந்து பல கோடி வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ காட் கிங் ஆகணும்னா எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லவே முடியாது, கவுண்ட்லெஸ் இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. இவனும் பார்க்குறான், ஆஹா கவுண்ட்லெஸ் இயர்ஸா, அவ்வளோ வருஷம்லாம் அவளை வெயிட் பண்ண வைக்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ தாத்தா என்ன சொல்கிறாரு, நீ ஏன் அவ்வளோ யோசிக்கிற, நீ வந்து வெப்பன்ஸ் ரிஃபைனிங் மாஸ்டராக மாறிடு அப்படிங்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாஸ்டர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா காட் கிங்கை வந்து நின்னா கூட தலை குனிய மாட்டார். அப்போ அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய பொசிஷன் அப்படிங்கிறது இருக்குது பாருங்க. ஸோ நீ வந்து வெப்பன்ஸ் ரிஃபைனிங் மாஸ்டராக மாறிடு அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் ரிஃபைனிங் தான் ஒரே வழி அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டான். அதுக்கு ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறத அவன் கற்றுக்கணும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் தெரியுமா போயிடுச்சு, 3000 வருஷம் அப்படிங்கிறது போயிடுச்சு. ஸோ இவனுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்குது. இவனுமே வேறு வேறு லெவலுக்கு அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கான். இவனுடைய அந்த கல்டிவேஷன் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு மெத்தட். இவனோட மெத்தடில் ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோலு, நெபுலா, இந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அவன் ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் இருந்தான். இப்போ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆகுது, ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. ஆனால் இங்கே இருந்து அடுத்து என்ன லெவலுக்கு போகிறான் அப்படிங்கிறது இவனுக்கே தெரியல. நான் சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி யாருமே ட்ரை பண்ணலன்னு, அதனால் இது ஒரு புது பாதை தான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷன்ஸ் கற்றுக்கிட்டான் இல்லையா, அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான்ப்பா. அதுக்காக ஒரு இடத்துக்கு வரான், இடத்த தேடிக்கிட்டே இருக்கான். இந்த இடம் செட் ஆகாது, அந்த இடம் செட் ஆகாதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு லேடி வராங்க. இவங்க யாருன்னா, அந்த வீடு வாங்க போகும்போது இவங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்கல்ல, நீ ஏன் அடிச்சு தான் போடுங்கண்ணா கூடுறா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. ஸோ இவங்க 2 பேருமே அப்படியே பேசிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பிரதரை தேடி வந்தாங்களாம். இப்போ ஒரு இடம் வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நான் இந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறான். சரிப்பா பார்த்து போயிட்டு வா, மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடம் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்போட கண்ட்ரோலில் இருக்குது, ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிறாங்க. இவனும் அதுக்காக தானே போகிறான், ஆட்கள் வந்தால் தானே ஆப் வைக்க முடியும். இப்போது இந்த ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறான், இது நல்லா இருக்குது, இங்கே ஃபார்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த தாத்தா வரார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்க்ரால் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. சப்போஸ் இவன் வந்து வெப்பன்ஸ் ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் இந்த ஒரு ஸ்க்ராலை கொடுக்க சொல்லி மாஸ்டர் கொடுத்தாராம். அதை ஓப்பன் பண்ண உடனே அதுக்குள்ளே இருந்து மாஸ்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்நேரத்துக்கு உனக்கு ஃபார்மேஷன்ஸ் பற்றி ஓரளவுக்கு புரிதல் அப்படிங்கிறது வந்துருக்கும்,
வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே 3 லெவலாக பிரிக்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் 3 லெவல்லாம் கிடையாது. நான் வந்து டெம்பரரியாக கிட்டத்தட்ட 8 லெவல்ஸாக பிரித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ 4வது லெவல்லாம் வந்து மாஸ்டர் லெவலு. நீ வந்து வெப்பன்ஸ் அப்படிங்கிறத ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 5th லெவலுக்காவது வரணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த 6th லெவல் ஃபார்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஸோ 7th and 8th லெவல் அப்படிங்கிறது என்னால் மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லெவல்ஸ்க்குலாம் ஏற்ற மாதிரி நிறைய ஸ்க்ரால்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஸ்க்ரால் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அதில் அந்த 8th லெவலுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரால் தான் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்க ஃபார்மேஷன் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இவன் என்ன கேட்குறான், என்னங்க இந்த ஃபார்மேஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, 8th லெவல்னால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் ஹையஸ்ட் லெவல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த லெவல் 8 அப்படிங்கிறது முடிவு கிடையாதுப்பா, இன்னும் வந்து லெவல் 9, 10 அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ வந்து கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், இப்போ அவனுடைய ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறான்ப்பா. அந்த ஒரு மலையை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஃபார்மேஷன் அப்படிங்கிறத செட் பண்ணுறான். ஒரு 2 தற்கூரிங்க அந்த பக்கம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரவுடி பசங்க மாதிரி, இந்த டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்களே அவனுங்க தான். இவனுங்க ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தரை போட்டு பொழக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டே இருக்கும்போது மறுபடியும் அதே இடத்த கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அவங்க மேலெல்லாம் பாம்பு அப்படிங்கிறது ஓடுற மாதிரி இருக்குது. பயந்து தெரிச்சு ஓடுறானுங்க அங்கேருந்து. இதெல்லாம் ஃபார்மேஷன் பண்ணுற வேலை தான், வேறு ஒன்றும் கிடையாது, இல்யூஷன் ஃபார்மேஷன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ட்ராகன் பூல் இருக்குல்ல, அந்த மாஸ்டருக்கு போகுது. இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஆட்கள் காணாமல் போயிட்டானுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் காணாமல் போய்விட்டார்கள். அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் வந்து இந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபார்மேஷன் மாஸ்டர் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு ஃபார்மேஷன் மாஸ்டர் ஒருத்தர் போகிறான், கூட நிறைய பேர் போகிறாங்க. அதில் ஒரு சில பேருக்கு ஃபார்மேஷன் பற்றி தெரியும். அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட சொல்லி உள்ளுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாங்க. அது எப்படா என்ன மட்டும் உள்ளுக்குள்ள அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். இருந்தாலுமே இவங்களுடைய அதிகார பலம் அப்படிங்கிறத பயன்படுத்தி அவனை உள்ளுக்குள்ள அனுப்புறாங்க. அதாவது கயிறு அப்படிங்கிறத கட்டி அனுப்புவாங்களாம். நீ கவலைப்படாத, 10 என்றேன், அதுக்கப்புறம் உன்னை நான் வெளியில இழுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி என்னென்னமோ சொல்றானுங்களே, நம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை கட்டிக்கிட்டு அவனும் உள்ளுக்குள்ள போறான்ப்பா. அவன் போன வரைக்கும் எதுவுமே நடக்கல, அப்படியே பார்த்துக்கிட்டே போறான், எண்ணிக்கிட்டே போறான். கவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு, இழுங்கடா அப்படின்னு பார்த்தா கயிறு கட்டாயிருக்கு. அந்த பக்கம் ஒரு கயிறு போச்சு, இந்த பக்கம் ஒரு கயிறு வந்துடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா இவனுங்க ஃபார்மேஷனுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறான், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேஷனை வந்து விரிவாக்கம் பண்ணிடுறான். ஸோ இப்போ இவனுங்களும் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஃபார்மேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுறான்னா இதை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் வேலைக்கு ஆகலை, பருப்பு வேகலை. இப்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட ராக்ஸ் அப்படிங்கிறது பறந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷனா ஒரிஜினலாக அப்படிங்கிறது இவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கவே முடியல. அவனுக்கு வந்து கத்துறானுங்க, எவ்வளோ நேரம் ஆகும், ஃபார்மேஷனை உடையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். கடைசியாக என்ன பண்ணானா பிளட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த ஒரு ஃபார்மேஷனை உடைக்கிறான்ப்பா. இல்யூஷன் ஃபார்மேஷன் உடஞ்சிருக்கு, பார்த்தியா உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நடந்து போகிறாங்க. ஆனால் கில்லிங் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ ஃபயர் அப்படிங்கிறது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. சாதாரண ஃபயர் இல்லைங்க, வைல்டு ஃபயர். இப்போ இந்த வைல்டு ஃபயரில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எரிஞ்சிடறான், மற்றவங்கலாம் ஓடி போகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஓடுங்க போய் நிறைய பேரை கூட்டுவாங்க, நான் வந்து ஃபார்மேஷனை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.